ஒரு ஆர்ஃபன் தன்னுடைய வாழ்க்கை முடிவை தானே எடுக்க வேண்டும். ஆனால் தகப்பன் இருக்கிற பிள்ளைக்கு அவன் முடிவை எடுப்பதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறான். கை தட்டி வருது அவருக்கு. ஆமென். ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றது இட்ஸ் லைக் a construction. அது ஒரு வந்து என்ன சொல்றது, கட்டிட வேலையை போல. அது சிற்பாசாரி வேலை செய்வது போல அழகாக செதுக்கப்பட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுகிறது. அது அப்ப இந்த விஷயங்கள் உங்க மனசுல ஏறும்போது, டிவைன் கனெக்ஷன், டிவைன் அப்பாயிண்டட் பிளேஸ், இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கும்போது உங்க லைஃப்ல எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சக்சஸ்ஃபுல்லான அடியா. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகாது. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு ஹியூமிலிட்டி இருக்கும், அவனுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கும். தேவன் இணைத்த நபர்கள் ஒரு தாழ்மை இருக்கும், தேவன் இணைத்த இடம் ஒரு தாழ்மை இருக்கும். மனசுக்கு பட்டதெல்லாம் செய்ய மாட்டான். ஆனால் அந்த நகோமி என்ன செய்தால், தன் மனதிற்கு பட்டதையெல்லாம் செய்தாள். தன் தேசத்துல பஞ்சம் வந்தோடனே நேரம் எங்க போயிட்டா, மோவாப் தேசத்துக்கு போனாள். 2 பிள்ளையும் கூட்டிட்டு போய் அங்க கல்யாணம் பண்ணி, இஷ்டத்துக்கு எங்கேயாச்சும் போறது, இஷ்டத்துக்கு எங்கேயாச்சும் பொண்ணு எடுக்கிறது, இஷ்டத்துக்கு எங்கேயாச்சும் வேலை பார்க்கறது, இஷ்டத்துக்கு எதையா செய்யறது. கடைசியில் 2 பிள்ளை இழந்து, 2 மருமகளை இழந்து ஒத்த கட்டையா திரும்பி வரா. திரும்பி வரும்போது சொல்றா, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க அப்படின்னா என்ன சொல்றா, என்ன மாறால்னு கூப்பிடுங்க. சாரால் கேட்டிருக்கோம், நீ என்னமா மாறால்? கசப்பு. தேவன் என் வாழ்க்கையை கசக்க பண்ணினா, மண்டையில நறுக்குன்னு போட்ட போறேன். மதியீனன் தன்னுடைய வழியை தாறுமாறாக்கும். மதியனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். ஆனால் அவனுடைய மனதோ கர்த்தருக்கு விரோதமாக தாங்கலடி. செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம். கடைசியில கர்த்தர் ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறார்னே தெரியல. கர்த்தர் சோதிக்கிறாரா? இஷ்டத்துக்கு பொண்ணை பார்த்தா, இஷ்டத்துக்கு மாப்பிள்ளைய பார்த்தா, இஷ்டத்துக்கு வேலையை பார்த்தா, இஷ்டத்துக்கு ஊருக்கு போன, அப்படியே வந்து இமிகிரேஷன் ஆஃபீஸில், சார் மலேசியாவுக்கு நீங்கள் ஸ்டாம்ப் பண்ணாலும் பண்ணுங்க, சிங்கப்பூருக்கு பண்ணாலும் பண்ணுங்க, நான் தெருநாயா எங்கே வேணாலும் போக ரெடியாக இருக்கேன். Don't you have any goal? Don't you have any God? கையை தட்டு வருது. உனக்கு கடவுள் இல்லையா? உனக்கு தேவன் இல்லையா? உனக்கு தகப்பன் இல்லையா? இங்கேதான் நீ வாழ வேண்டும் என்று உனக்கு தேவன் எதையும் செட் பண்ணி வைக்கலையா? உங்களுக்கு அனாதை மனப்பான்மை இருக்கிறதா? அனாதைக்கும் தகப்பனுக்கு, தகப்பன் வைத்திருக்கிற பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. சொல்லுங்க சார். நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குமா? இல்ல. உங்க வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா கூட மாசத்துல 2 நாள் தான் பிரியாணி. ஆனா ஆர்பனேஜுக்கு போனீங்கன்னா டெய்லி பிரியாணி. சாப்பாடெல்லாம் சூப்பரா கிடைக்குது. அப்ப என்ன சார், ஒரு ஆர்ஃபன் தன்னுடைய வாழ்க்கை முடிவை தானே எடுக்க வேண்டும். ஆனால் தகப்பன் இருக்கிற பிள்ளைக்கு அவன் முடிவை எடுப்பதற்கு ஒரு தகப்பன் இருக்கிறான். கை தட்டி வருது அவருக்கு. ஆமென். என் தேவன் எனக்கு ஒரு கிரவுண்ட் ஆயத்தம் பண்ணியிருக்கார். என் தேவன் எனக்கு ஒரு பார்ட்னர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். என் தேவன் எனக்கு ஒரு ஜாப் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். என் தேவன் எனக்கு ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்.